நாளிலே கூட நான் தேவனுடைய ரேமாவுடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன். ஆதிகம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனையும் நீதிமானையும் அழிப்பீரோ? ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் கேட்கிறாரு, நீதிமானையும் துன்மார்க்கனையும் அழிப்பீரோ? ஏன் அவர் கேட்கணும் அப்படின்னா, சோதோம்ங்கிற பட்டணம், அந்த சோதோம் குமரா இந்த பட்டணத்துக்குள்ள ஓர் சேர்க்கைகள் அதிகமா இருக்கு. எனக்கு ஓர் சேர்க்கைங்கிற பேரை எனக்கு வச்சிருக்காங்க. இன்னும் நிறைய பேர்களுக்கு எல்ஜிபின்னு சொல்ற நிறைய பேர்கள் வச்சிருக்காங்க. ஆனா இந்த வேதம் என்ன சொல்லுன்னா, சோதோமுடைய பாவம், இந்த சோதோமுடைய பாவம் அதிகமா இருந்தபோது தேவ சமூகத்தில் இந்த அக்கிரமம் எட்டுச்சுங்க. வேதம் அப்படிதான் சொல்லுது. இந்த கொடுமை, இந்த அருவருப்பான பாவம் எட்டிய போது தேவன் அந்த பட்டணத்தை அழிச்சார். தெய்வம் யெகோவா என்ன இந்த பட்டணத்தை அழித்து போட்டாரு, சுட்டரிச்சு போட்டாரு. அதே போல இந்தியாவில் இன்னைக்கு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிச்சுக்கிற கொடுமையை லைவா யூடியூப்லயும் பல காரியங்களை உட்கார்ந்து அவங்க பேசுறாங்க. இயற்கைக்கு மாறுதலான ஒரு சில காரியங்களை அவங்க சொல்றாங்க. எனக்குள்ள உணர்வு பெண் மேல இன்ட்ரெஸ்டிங் சொல்றாங்க. ஆனா அடுத்த தலைமுறை இல்லாத இருக்காம போயிருமே. ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்கிட்டா, ஒரு ஆண் கல்யாணம் முடிச்சுக்கிட்டா எப்படி அடுத்த தலைமுறை வளரும்? அப்போ ஏதோ ஒரு சீர்கேடான ஒரு காரியம் தேசத்துல வந்திருக்குது. ஏதோ மற்ற நாடுகளை பார்த்து, மற்ற தேசங்களை பார்த்து கலாச்சார சீர்கேடு. நம்ம இந்தியா ஒரு ஒழுக்கமான தேசமா தான் இருந்தது. இப்போ ஒழுக்கமான தேசம் தான். ஆனா இந்தியா ஒரு பரிசுத்தமான தேசம் தான், ஒருத்தனுக்கு ஒருத்தி. ஆனா இன்னைக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தங்கிற ஒரு நடைமுறைக்கு கொண்டு வந்துருக்காங்க. இது பாவம்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டிய கடமை. சோதோம் குமோராவுடைய பாவம் தேவசபையில் எட்டிய போது சோதோமை கர்த்தர் அழிச்சார். நம்ம இந்தியாவை கர்த்தர் அழிக்கூடாதபடி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஜெபிக்க போறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்க போறீங்களா? நம்ம தேசத்தில் இப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கக்கூடாது, அடுத்த தலைமுறைகள் இப்படி பாதிக்கப்படக்கூடாது. எத்தனை பெற்றோர்கள் எப்படி யோசிக்கிறாங்க, இந்த பையன் இன்னொரு பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்குவான்னு தெரியாம, ஆணை கல்யாணம் முடிச்சுக்குவான்னு தெரியாம, ஆண் கல்யாணம் முடிச்சுக்குவானா என்னன்னு தெரியலன்னு சொல்லி நிறைய பெற்றோர் பயந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜெபிக்கணும். இது நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம். நம்ம ஜெபிக்கணும். கிறிஸ்தவர்களாய் நம்ம தான் ஜெபிக்கணும். நம் தேசம் அழிந்து போகாதபடி, இந்தியாவில் இப்படிப்பட்ட சாபம் விடாதபடி, தேவ கோபம் எட்டி விடாதபடி நீங்களும் நானும் ஜெபிக்க போறோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பரலோக தகப்பனே, ஆண்டவரே, சோதோமுடைய பாவங்கள் இந்தியாவில் வந்திருக்குதப்பா. சோதோமுடைய பாவம், அருவருப்பின் பாவம் எங்க தேசத்துல வந்திருக்குது. ஆண்டவரே, ஆணோடு ஆண் கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க, பெண்ணோடு பெண் கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. இது பாவம் இல்லைன்னு சொல்றாங்கப்பா. மீடியாவில் உட்கார்ந்து அடுத்த தலைமுறைக்கு தப்பான வழியை காட்டுறாங்கப்பா. நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த பாவத்துக்காக நாங்க மன்றாடி ஜெபிக்கிறோம். எனவே சொன்னதை போல சொல்லுகிறேன், தலையை தட்டு இருவாக என் கண்கள் குளமாய் மாறட்டும். என் தேசத்தில் இப்படிப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படட்டும்ப்பா. இது படைச்ச படைப்பு ஒரு ஆணை ஒரு பெண்ணையை படைத்தீராட்டவரே. நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், இந்த அக்கிரமங்கள் மன்னிக்கப்படட்டும். என் தேசத்தினுடைய அக்கிரம பாவங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. சோதோமுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க, தேசத்தை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. இப்படி ஆண்டவரே, தன்னை அறியாதபடி உணவு செய்யப்படுகிற ஒவ்வொருவரை தொடுங்க, அவங்க வாழ்க்கையை மாற்றுங்க. சோதோமுடைய பாவம் இந்த தேசத்தில் வந்து விடாதபடி, வந்திருக்கிற பாவம் முற்றிலுமாய் மாறுபடி, மனநிலைமைகள் மாற்றப்படாதபடி ஜெபிக்கிற ஆண்டவரே. சோதோமுடைய பாவத்தை, இச்சைகளை தூண்டுகிற, இழிவான இச்சைகளை தூண்டுகிற பொல்லாத ஆவியில் வல்லமைகள் எல்லாம் கட்டப்படட்டும். இந்தியாவில் காணப்படுகிற இப்படிப்பட்ட சாபங்கள் மாறட்டும் ஆண்டவரே. கோவை இந்தியாவில் வந்து விடாதபடி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்த தலைவர்கள் பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. தெய்வமே, கிறிஸ்துவ சபைகளை கூட ஏற்றுக்கொள்றாங்க. கிறிஸ்துவ சபைகள் கூட ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு ஒரு ஆதரவு வைக்கிறாங்க ஆண்டவரே. நாங்க ஜெபிக்கிறோம். படைத்த படைப்பை ஆண்டவர் இழிவுபடுத்துகிறது பாவம் மாறுபடி ஜெபிக்கிறோம். நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவருக்கு தேசத்துல காணப்படுகிற கலாச்சார சீர்படுகள், தேவன் படைப்புக்கு மாறி செயல்படுகிற காரியம் மாறப்படட்டும், கட்டப்படட்டும். என் ஆண்டவரின் தேசத்தை பரிசுத்தமாக்குங்க, சுத்திகரிங்க. உங்கள் இரக்கத்தினால் மூடி மறைங்க. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி ஜெயங்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நான் ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தில் திறப்பில் நின்று ஜெபித்து கொண்டிருக்கிறேன். என்னோடு கூட திறப்பில் நின்று ஜெபிக்கணும் விரும்புவாங்க என்னோடு கூட இந்த வீடியோவோட இணைந்து கொள்ளுங்க. நம்ம யாருக்கு விரோதி இல்லை, எல்லாத்தையும் நேசிக்கிறோம். ஏசப்பா எல்லாத்தையும் நேசிக்கிறோம். அவங்களோட ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மா நரகத்துக்கு போயிடக்கூடாது. அவனுக்குள்ள விசேஷமான ஆண்டவருடைய சாயல் இருக்குது. அது நரகத்துக்கு போயிடக்கூடாது. அவங்க மேலே எந்த வெறுப்பு எனக்கு இல்லை. எல்ஜிபி, நான் உங்கள் மேலே எந்த வெறுப்பு காட்டலை. இந்த வேதம் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள ஆத்மா இருக்குது. உங்களை இங்கே மறைச்சா நீங்கள் எங்கே போவீங்கன்னு ஒரு விஷயம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் ஆத்மா நரகத்துக்கு போகக்கூடாது. அதனால தான் அவன் பேசிக்கொண்டிருக்கிறேன்.
ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். எல்ஜிபியான்னு சொல்லப்படுகிற உங்களை அடையாளப்படுத்துறீங்களே, உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார்ப்பா. ஏசப்பா கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க என்னோடு கூட நீங்கள் ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கர்த்தர் மாற்றுவா. ஆண்டவரே, நான் பேசிக்கொண்டிருக்கிற யாரெல்லாம் இப்படி ஒப்பு கொடுக்குறாங்களோ உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க, சூழ்நிலை மாற்றுங்க. கரம் ஒன்று உண்டாகும், கரம் ஆழ்கி செய்யட்டும். ஏசு சாமி மூலம் ஜெபம் பண்ணி ஜெயம் கொடுக்குற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.